ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பி ரிச் மோட்டிவேஷன். இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 signs manifestation is not working and probably won't happen. அதாவது நம்மளுக்கு மேனிஃபெஸ்டேஷன் எதனால் வேலை செய்யலை, அது நடக்காமல் இருக்கிறதுக்கு ரீசன் என்ன. ஸோ இந்த பாயிண்ட் நிறைய பேர் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. எனக்கு மட்டும் ஏன் மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது, என்ன ரீசன்னால் என்னோடய மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகலை, இது எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எதெல்லாம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது செய்யக்கூடாது அப்படின்றத தான் நீங்கள் இந்த வீடியோவோட எண்டில் புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா worries அண்ட் டவுட்ஸ். நாம் இது கண்டிப்பாக நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டவுட்டோட செய்கிற எந்த ஒரு விஷயமும் அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் டவுட்ஸ் நமக்கு நிறையா இருக்கும். டவுட்ஸ் அப்படின்றது இருந்துச்சு அப்படின்னா மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க் ஆகாது. ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் எடுத்திருக்க பாதை ரைட்டு, இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணாதான் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். ஒரிஸ் அப்படின்னா கவலைகள், இது நடக்குமா நடக்காதா, இது நடக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுறது. ஸோ கவலை, இது நடந்துருச்சுன்னா ஓகே, நடக்கலைன்னா நம்ம எப்படி சமாளிக்கிறது. ஸோ புது வீடு வாங்கணும், வீடு வாங்க முடியலைன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட் ப்ராக்ரஸ் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ பென்ஸ் கார் வாங்கணும், ஆனால் ஒருவேளை வாங்க முடியலைன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு தாட் ப்ராக்ரஸ் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. பென்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு மட்டும் நம்புங்க. வீடு வாங்க முடியும். இந்த முடியும் அப்படின்ட்டு சொல்கிறது உங்கள் மனசு 100% கான்ஃபிடென்ஸோடு சொல்லணும். வீடு வாங்க முடியும் அப்படின்ற அந்த வார்த்தைகள் உங்களோட மைண்டு அண்டு சோலோட கோஆர்டினேட் பண்ணி இந்த ரிசல்ட்டை சொல்லணும். வீடு என்னால் வாங்க முடியும், பென்ஸ் கார் என்னால் வாங்க முடியும், இந்த சேலரி என்னால் வாங்க முடியும், இந்த வேலை என்னால் வாங்க முடியும் அப்படின்ற அந்த முடியும் அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் கவலைகளோ கண்டிப்பாக எந்த ஒரு குவஸ்டின்ஸுமே உங்கள் மைண்டில் இருக்கக்கூடாது. எண்டு முடியும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை நோக்கி தான் நம்மளோட பயணம் இருக்க வேண்டும். இது இருந்துச்சு அப்படின்னா 100% உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். செகண்ட் பாயிண்ட், திங்கிங் டூ மச் அபவுட் வென் அண்ட் ஹவ். ஓகே, வீடு வாங்கணும், எப்படி என்னால் அந்த வீடை வாங்க முடியும், எப்போ என்னால் வாங்க முடியும், வென் அண்ட் ஹவ்வை பற்றி நீங்கள் நினைத்து கொண்டே இருந்தால் நினைக்கலாம், ஆனால் நினைத்து கொண்டே இருக்கக்கூடாது. திங்கிங் டூ மச், எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே பேசிட்டு எப்படி வாங்குவோம், இது இந்த டைமில் வருமா, இது இவங்க காசு கொடுப்பாங்களா, இது இங்கேருந்து காசு வருமா, இது இந்த பிஸ்னஸ்லேருந்து காசு வருமா, இது அந்த ட்ராக்லேருந்து வர காசுலேருந்து வருமா, இப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ எப்போயாவது ஒரு தடவை ஓகே ஐம் க்யூரியஸ் அபவுட் இட், எப்போ எனக்கு என் வீடு கை கிடைக்கும், எந்த வழியிலேருந்து எனக்கு அந்த வீடு கையில் கிடைக்கும், யூனிவர்ஸ் ஷோ மீ த பாத் அப்படின்னு சொன்னீங்கன்னா சூப்பர். பட் ஆனால் எப்போ பார்த்தாலும் அதை பற்றியே நினச்சிக்கிட்டு எப்படி அண்டு வென்னு, எப்போ எப்படி அப்படின்னு கேட்டே இருக்கக்கூடாது. எப்போ எப்படின்றத உங்களோடைய யூனிவர்ஸ் அந்த டைம் லைனை ஆட்டோமேட்டிக்காக பில்டு பண்ணி கொடுக்கும். எந்த பக்கம்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பில்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சு கண்டிப்பாக அதை உங்கள் கையில் கொண்டு கொடுக்கும். அதை நீங்கள் அடைந்த பிறகு தான் இது இப்படி தான் கிடச்சிது அப்படின்றத நீங்கள் உணர முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் யூனிவர்ஸ் சொல்கிற பாதையில் கண்டிப்பாக போனீங்கன்னா அதற்கான வழியை அது உங்களுக்கு காமிக்கும். ஸோ எப்போ எப்படி அப்படின்ற விஷயத்த நம்ம நினச்சி கொண்டே இருக்கக்கூடாது. நாட் மோர் ஸ்பெசிஃபிக். மூணாவது பாயிண்ட், நாட் மோர் ஸ்பெசிஃபிக் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நமக்கு என்ன வேண்டும் என்பதை ரொம்ப தெளிவாக யூனிவர்ஸ் கிட்ட கேட்கணும். நான் எனக்கு இப்போதைக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட போகிறேன்,
ஸோ எனக்கு வந்து கட்டின வீடே வேணும், எனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் தான் வேணும், எனக்கு வந்து ஸ்டாண்டலோன் பில்டிங் தான் வேணும், வித் கார்டனோட கட்டி இருக்கிற வீடு தான் எனக்கு வேணும், இல்லை எனக்கு இடம் வாங்கிட்டு நான் திரும்பவும் நானே வீடு கட்டிக்க போகிறேன், அதற்கான வழிமுறைகளை காட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன வேணும் அப்படின்றத ஸ்பெசிஃபிக்காக கேளுங்க. அண்ட் இந்த என்ன வேணுன்றது வந்து நான் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த மணியை ஃபுல் கேஷாக கட்ட போகிறீங்களா, இஎம்ஐயாக கட்ட போகிறீங்களா? ஏன்னா என்ன வேணுன்றது எப்போ வேணால் உங்கள் கைக்கு கிடைக்கலாம். ஸோ ஆனால் அதை ஃபுல் கேஷாக நான் கையில் காசு கொடுத்து தான் வாங்குவேன்றதை தெளிவாக சொல்லுங்கள் யூனிவர்ஸ்கிட்ட. இந்த காசு நான் வந்து கொடுத்து என் இடத்த வாங்கிட்டு அதன் பின்ன நான் வந்து அங்கே வீடு கட்டுறதுக்கான வழிமுறைகளை காட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். இல்லை எனக்கு வந்து ஆல்ரெடி கட்டி இருக்கிற ஒரு 2 BHK வேணும், அதில் வந்து நல்ல ஸ்பேசியஸான இடங்கள் வேணும், அதற்கு ஃபுல் கேஷ் எனக்கு கொடுக்கறதுக்குமான வழிமுறைகளை காட்டு, சீக்கிரமாக காட்டு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சீக்கிரம் என்பது நாளைக்கு கூட நடக்கலாம், நாளானைக்கு கூட நடக்கலாம், 2 மாதத்துலேயே நடக்கலாம். இது நீங்கள் எந்த அளவுக்கு யூனிவர்ஸை ட்ரஸ்ட் பண்ணி உங்களோட ஆக்ஷன்ஸை நீங்கள் ஃபார்வர்ட் போகிறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து நடக்கும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பி மோர் ஸ்பெசிஃபிக். என்ன வேணும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஆகணும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ எஃபர்ட்ஸ். கேட்க மட்டும் செஞ்சுட்டு எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் லாட்ரி டிக்கெட் தான் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எதுவுமே கிடைக்காதுங்க. இல்லை யாராவது ஒருத்தவங்க சொத்து எனக்கு வந்து சேரும், இது மூலிமா நான் வந்து இதை இது பண்ணிக்கிறேன், ஸோ ஜஸ்ட் வந்து மேனிஃபெஸ்டேஷன் மட்டும், கனவுகள் மட்டும் செய்தால் கண்டிப்பாக அது கிடைக்காது. அது எஃபர்ட்ஸ் போட்டுணும். ஸோ இப்போ நீங்கள் வந்து 1 crore வீடு வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா 1 crore மேனிஃபெஸ்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ், ரியலிஸ்டிக் பாசிபிலிட்டிஸ். ஒரு பிஸ்னஸ்லேருந்து 20 லட்சம் வருது அப்படின்னா எனக்கு 5 பிஸ்னஸ்லேருந்து 20 லட்சம், இந்த 5 பிஸ்னஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன், மாதம் எனக்கு 20 லட்சம் இந்த 5 பிஸ்னஸ்லேருந்து வரும்போது நான் இந்த 1 கோடி ரூபாய் வீடு வாங்க முடியுன்றத அந்த 5 பிஸ்னஸ் சேனலில் நீங்கள் தாங்க பில்டு பண்ணணும். எந்த 5 பிஸ்னஸ் சேனலில் 20 லட்சம் வருது அப்படின்றதையும் நீங்கள் தான் யோசித்து பில்டு பண்ணணும். ஆனால் அந்த பில்டு பண்ணுறதுக்கான வழியை வந்து யூனிவர்ஸ் கண்டிப்பாக காட்டும். ஸோ 1 கோடி ரூபாய் நான் வீடு கேட்டிருக்கேன், 20 லட்சம் எனக்கு மாதம் வருது இந்த ஒரு பிஸ்னஸில் அப்படின்னா 5 சேனலோ இல்லை வந்து 2 சேனலில் 50 லட்சம் 50 லட்சமாவோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ எப்படி நீங்கள் வேணும்னு நீங்கள் தான் அந்த பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த 1 crore அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது எப்படி எந்த சேனல் மூலிமா வருதுன்ற பாசிபிலிட்டிஸை பில்ட் பண்ணி நீங்கள் தான் அதை எஃபர்ட் போடணும். எஃபர்ட் போட்டால் அலைன் ஆகி அது பாட்டுக்கு வேலைக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு பாதை போடுறோம் அப்படின்னா, இந்த ரோடு வந்து சென்னை டு திருச்சி கனெக்ட் ஆகுது அப்படின்னா எண்டு பாயிண்ட் திருச்சி, சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் போகிற வழியை நம்ம தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரோடை நம்ம தான் போடணும். அந்த ரோட்டில் வந்து நம்மளை தெளிவாக அழகாக அப்படியே கூட்டிகிட்டு போகிற வேலை தான் வந்து யூனிவர்ஸ் பார்க்கும். ஸோ எந்த ரோடு ஷார்ட்கட்டா, இல்லை மெயின் ரோடா, இல்லை வந்து ஹைவேஸா, இல்லை வந்து வில்லேஜ் பார்த்தா அப்படின்றது வந்து நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து நாம் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ பேஷன்ஸ். ஓகே, நமக்கு ஒன்று கேட்டிருக்கோம் அப்படின்னா அது கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், இன்றைக்கே கிடைக்கணும். கிடைக்கலனா நான் கடுப்பாயிடுவேன். 2 மாதத்துக்குள்ளே கிடைக்கணும். 2 மாதத்துக்குள்ளே எனக்கு இது கிடைக்கலனா நான் வந்து இல்லை இதெல்லாம் வேலைக்காகாது, இதெல்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது போல், நம்ம வேறு வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். யூனிவர்ஸ் என்ன செய்யுதோ அதை நம்ம வந்து பேஷன்ஸோடு இருக்கணும். நோ பேஷன்ஸ். பேஷன்ஸ் இல்லாத எந்த ஒரு வேலையும் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்காது. ஸோ நாம் வந்து பொறுமையாக வெயிட் பண்ணணும். நம்பி பொறுமையாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அது ஓரியன்டாகவே தான் போகும். அடுத்தது என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டூ அட்டாச்டு டு த ரிசல்ட்ஸ். ரிசல்ட்டை மட்டுமே பேஸ் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ரிசல்ட்டை பேஸ் பண்ணி போகலாம், ஆனால் அந்த ரிசல்ட்டை வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் அந்த ரிசல்ட் வீடு 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 நோ, நாட் லைக் தட். ஸோ திங்க் அண்ட் லெட் இட் கோ அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ். அதோட எஃபர்ட்ஸை நீங்கள் போட்டுக்கிட்டே இருங்க. அந்த என்ன வேணுன்றதை கேட்டுட்டு லெட் இட் கோ ஆஃப் த ரிசல்ட்ஸ். லெட் இட் கோனா அது உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் அந்த தாட்டை வந்து பில்டு பண்ணி விட்டுறணும். விட்டுட்டீங்க அப்படின்னா விட்டுட்டு அதற்கான எஃபர்ட்ஸை நோக்கி நீங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்ள ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராக்ரஸ் தெரியும். அந்த ப்ராக்ரஸ் வந்து
ஃபாஸ்டன் அப் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடணும். ஸ்பீட் அப் பண்ணணும்னா நம்ம இன்னும் நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். எஃபர்ட்ஸ் அண்ட் ஸ்பீடிங் அப் இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு மைல் ஸ்டோன்ஸை ரீச் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ரிசல்ட்ஸை மட்டுமே பார்க்காம அந்த பாதையில் வர ஒரு மைல் ஸ்டோன்ஸை செட்டப் பண்ணி அதுக்கான வழிகளை நீங்கள் போனீங்கன்னா மைல் ஸ்டோன் செட்டப் பண்ணி போகணும். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மைல் ஸ்டோன் செட்டப் பண்ணி போகும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்குன்ற கான்ஃபிடென்ஸ் வந்து உங்களுக்கு பில்ட் ஆகும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ வைப்ரேஷனல் மேட்ச். ஸோ அதாவது நமக்கு ஒரு வைப்ரேஷன் சார்ட்டே இருக்குது. ஸோ நம்மளோட வைப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்க்ரினஸ், சேட்னஸ், க்ரையிங், ஸ்மைல், ஹாப்பினஸ் அண்ட் தென் வந்து ஃபைனலாக ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் வரைக்கும் இருக்குது. ஸோ நாம் வந்து ஹாப்பி மூடில் இருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். நம்ம எப்பொழுதுமே எரிச்சலாகவும், நம்ம எப்பொழுதுமே கோபமாகவும், எப்பொழுதுமே கடுப்பாகவும், நெகட்டிவான ஆன்சைட்டி, ஃபியர் இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளேயே மூழ்கி இருந்துட்டு நாம் வந்து போய் ஃபஸ்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது. உங்கள் வைப்ரேஷன் தான் உங்களை சுற்றி உள்ள விஷயங்களை ஈர்க்குது. நீங்கள் ரொம்ப வந்து நல்ல விதமான வைப்ரேஷன்ஸில் இருக்கும்போது உங்களுக்கு அந்த நல்ல விதமான வைப்ரேஷன்ஸ் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு வீடு வாங்கணுன்ற சிந்தனையை நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுக்குள்ளே வரும். அந்த வைப்ரேஷன் அந்த எனர்ஜியை வந்து உங்களுக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸை காட்டும். ஸோ வைப்ரேஷனல் மேட்ச் எப்போவுமே கவலையாகவும், சோர்வாகவும், பயத்தோடையும், கடுப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாத்தையுமே நம்ம காமிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. ஸோ வைப்ரேஷன்ஸ் மேட்ச் ஆகணும். சந்தோஷமான, அமைதியான, பீஸ்ஃபுல்லான, காமான மனநிலையை நம்ம வந்து பின்பற்றும் போது கண்டிப்பாக வந்து மேனிஃபெஸ்டேஷன் நடக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனவுகள் கெட்ட கனவுகள் வருது அப்படின்னா இது ஒரு பேட் வைப்ரேஷன்ஸ்னால தான் உங்களுக்கு வந்து கெட்ட கனவுகள் வரும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட வைப்ரேஷன்ஸ் வந்து கெட்டதாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த வைப்ரேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த கனவுகள் வந்து வருது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இந்த வைப்ரேஷன்ஸ்னால தான் அந்த எனர்ஜி, பேட் எனர்ஜி இருக்குன்னா பேட் வைப்ரேஷன், அதாவது உங்களுக்கு கவலைகள், சோகங்கள், இன்பங்கள், துன்பங்கள் இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் ஆகிறது தான் எனர்ஜி. நீங்கள் நல்ல மைண்ட் செட்டில் இருக்கும்போது நல்ல கனவுகள் வரும். நீங்கள் நல்ல குறைஞ்ச கடுப்பான மைண்ட் செட்டில் இருக்கும்போது, வெறுப்பான மைண்ட் செட்டில் இருக்கும்போது கெட்ட கனவுகள் வரும். ஸோ கெட்ட கனவுகள் வர்றதுக்கான மெயின் ரீசன் உங்களோட எனர்ஜி கிளீன்ஸ் ஆகலை அப்படின்றதான் அர்த்தம். கிளென்ஸ் ஆகணும்னா என்னங்க பண்ணணும்? உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இருங்க. சந்தோஷமாக நீங்கள் எதை ஃபீல் பண்ணுவீங்களோ அதை செய்யுங்க. சிலர் பாட்டு பண்ணால் சந்தோஷமாக இருப்பாங்க, சிலர் டிவி பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க, சிலர் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சந்தோஷமாக இருப்பாங்க, சிலர் உங்களோட மனசுக்கு பிடிச்சவங்களை பார்த்தா சந்தோஷமாக இருப்பாங்க, சிலர் வெளியே போயிட்டு வந்தால் சந்தோஷப்படுறாங்க. உங்கள் மனசுக்கு பிடிச்சி எதை செய்கிறீங்களோ அதுதான் உங்கள் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். அந்த எனர்ஜியை பேஸ் பண்ணி தான் நீங்கள் வாழ முடியும். உங்கள் மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யும்போது உங்களோட நல்ல எனர்ஜி வந்து ஈஸியாக வெளிக்காட்டும். அது நல்ல விஷயங்களை ஈர்க்க நிறைய ஹெல்ப் பண்ணும். கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு வெளியே போய் சின்ன சின்ன பொருட்களை வாங்குறது பிடிக்கும், சிலருக்கு வந்து சும்மா போய் ஷாப்பிங் பண்ணி வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு பிடிக்கும், சிலருக்கு குக் பண்ணுறதுக்கு பிடிக்கும், சிலருக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்குறது பிடிக்கும், இல்லை அவங்களுக்கு ஏதாவது சின்ன கிஃப்ட்ஸ் வாங்கி கொடுக்குறது பிடிக்கும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யுங்க. செய்யும்போது உங்களோட மனநிலை நல்ல மனநிலையாக மாறும்போது எனர்ஜி பிளாக்கேஜஸ் எல்லாம் கண்டிப்பாக ரிலீவ் ஆகிடும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த். மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் நம்மளோட கனெக்ஷன்ஸ் வருது. நம்மளோட மென்டல் ஹெல்த்தையும் எமோஷ்னல் ஹெல்த்தையும் நம்ம கண்டிப்பாக பில்ட் பண்ணிகிட்டே தான் வரணும். ஸோ எமோஷ்னலாக ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக கொண்டு வரதுக்கான நிறையா ப்ராக்டிசஸ் தான் எக்ஸசைசஸ், யோகாஸ், மெடிடேஷன். மனசு வந்து அமைதியாக ஒரு நிலையாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மென்டல் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஃபோக்கஸ்டாகவும் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன்ஸை ஈஸியாக வந்து பில்ட் பண்ண முடியும். மேனிஃபெஸ்டேஷன் பில்ட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபோக்கஸ். ஸோ அந்த ஃபோக்கஸ் வந்து சீக்கிரமாக நமக்கு கிடைக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது கான்ஸ்டன்ட்லி சீக்கிங் சைன்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். நீங்கள் ஒரு பாதையை நோக்கி போயிட்டுருக்கீங்கன்னா அது வந்து சயின்ஸ் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் இருக்குது. ஸோ
இப்போது கான்ஸ்டன்ட்லி சீக்கிங், எப்போவுமே எனக்கு வந்து அந்த அறிகுறி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடாது கண்டிப்பாக. ஸோ ஏன்னா அந்த அறிகுறிகள் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் எப்பொழுதுமே கான்ஸ்டண்ட்டாக எனக்கு டெய்லியுமே அந்த அறிகுறி தெரிஞ்சாதான்ப்பா நான் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுவேன், அதை நம்புவேன். அறிகுறிகள் தெரியும், ஆனால் அந்த ஒரு அறிகுறி தெரிஞ்சிச்சுன்னா அதை ஒரு பாசிட்டிவ் நோட்டாக எடுத்து மேலே போங்க, அடுத்த சைனுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஆனால் எப்போவுமே சீக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட் சீக்கிங்னா என்ன, அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறது ஓகே. ஸோ ரிசீவ் பண்ணுறதுக்கு எதிர்பார்க்கறது ஓகே, அறிகுறிகளே எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது. யூனிவர்ஸ் வந்து பெருசாகவே கொடுக்க ரெடியாக இருக்கும்போது, நீங்கள் யூனிவர்ஸ் வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷனே கையில் கொடுக்க ரெடியாக இருக்கும்போது நீங்கள் இன்னும் வந்து அறிகுறியை பற்றி எதிர்பார்த்துட்டு இருந்தால் என்னங்க நடக்கும்? யூனிவர்ஸ் எதை எப்போ கொடுக்குன்னு தெரியவே தெரியாது. ஸோ எப்போவுமே கிராட்டிடியூடோடு வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. அறிகுறிகளை மட்டும் தேடாதீங்க. எந்த பக்கம் இருந்து உங்கள் பென்ஸ் கார் உங்கள் வீட்டு முன்னாடி வந்து நிற்கும்ன்றது தெரியாது. ஸோ பென்ஸ் கார் வரும்னா வரும், அதை நம்புங்க. அதற்கான பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நடக்கும். அந்த பாசிபிலிட்டிஸை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்பு. அது நல்ல விதமாக உங்கள் கைக்கு வந்து கிடைக்கும். இதுதான் வந்து பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணுறது. அண்ட் கான்ஸ்டன்ட்லி சீக்கிங் சயின்ஸ். வேணாம், சயின்ஸ்லாம் யூனிவர்ஸ் வந்து சீக்கிரமாக கொடுத்துட்டே இருக்காது. ஓகே, எப்போயாவது பார்க்கும்போது சயினை என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் எல்லா டைமும் யூனிவர்ஸ் உங்களுக்கு உங்களோட ஃப்ரூட்டே கொடுக்க தயாராக இருக்கும்போது நீங்கள் இன்னும் விதையிலேருந்து செடி வரலையேன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஸோ அதனால் வெயிட் பண்ணால் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக கையில் வந்து கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் ஸ்விட்சிங் கோல்ஸ் அண்ட் டிசையர்ஸ். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஒரு வீடு வாங்கணும், அது வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட் அப்படின்னு நினைப்பாங்க. லைக் ஒரு வாரம் கூட இருக்காது இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி, இல்லை யூனிவர்ஸ் எனக்கு வந்து அப்பார்ட்மெண்ட் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு நிலம் வேணும் அப்படின்வாங்க. சரி ஓகே, இதுலையாவது அமைதியாக இருப்பாங்கன்னு பார்த்தா திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லை என் ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து இருக்கிறதுக்காக எனக்கு வந்து ஒரு வீடு ப்ளஸ் அதை வாடகை விடுற மாதிரி இன்னொரு வீடும் சேர்ந்து வேணும் அப்படி நீங்கள் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழப்பமாயிடும், யூனிவர்ஸ்க்கு குழப்பமாயிடும். என்ன தான் கேட்குறாங்க, ஒன்று அப்போக்கு இப்படி கேட்டால், இப்போ இப்படி கேட்டால், இப்போ இப்படி கேட்குறேன், எனக்கு என்ன தரணுன்றதில் ஒரு குழப்பம் வந்துடும். ஸோ உங்களுக்கு எதை வேணுமோ அந்த விஷயத்தை நீங்கள் கேட்டிருக்கீங்கன்னா அது நடக்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு பொறுமையாயிருங்க. நிறைய விஷயங்கள் அப்போ யூனிவர்ஸ் கிட்ட கேட்கக்கூடாதா? கேட்கலாம், கண்டிப்பாக கேட்கலாம். நிறையா விஷயத்தையும் கேளுங்க. ஆனால் ஒரே விஷயத்த மாற்றி மாற்றி குழப்பத்தோடு கேட்கக்கூடாது. எனக்கு BMW கார் வேணும், ஓகே, எனக்கு பென்ஸ் காரும் வேணும், எனக்கு ஓகே, BMWவும் வேணும், பென்ஸும் வேணும் அப்படின்றதுல தெளிவாக யூனிவர்ஸ் கிட்ட சொன்னீங்கன்னா கிடைக்கும். ஸோ இன்றைக்கி BMW, நாளைக்கு பென்ஸு, அடுத்த நாள் ஆடி, அதுக்கப்புறம் ஓல்வோ, அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ எனக்கு BMW கார், பென்ஸ் கார் ரெண்டும் வேணும் யூனிவர்ஸ், அதை என்ன பண்ணி எனக்கு கொண்டு வந்து சேர்ப்பியோ கொண்டு வந்து கொடு. எனக்கு ஒரு சின்ன 2 BHK வீடும் வேணும், அடுத்து இன்னொரு என்னோடய குழந்தைங்கள் வாழ்கிறதுக்கான பெரிய வீடும் வேணும், இந்த 2 ஹவுஸையும் எனக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடு. இதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். 2 வீடாக இருந்தாலும் சரி, 10 வீடாக இருந்தாலும் சரி, மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரே டைம் தான் ஆகும். ஸோ நீங்கள் ரொம்ப தெளிவாக மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். 2 வீடு மேனிஃபெஸ்ட் பண்ணுற அதே டைம் தான் 10 வீடு மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஆகும். ஸோ கரெக்டாக யோசிச்சிங்க அப்படின்னா அதுவே உங்கள் கையில் வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் ஒரு உண்மையான விஷயம். பட் அதற்காக அந்த டிசையர்ஸை மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது யூனிவர்ஸுக்கு ஒரு குழப்பத்தை தரும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வயர்ஸ் மோர் ப்ராக்டிஸ். உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்னா அதை நீங்கள் இன்னும் சரியாக பயன்படுத்தலைன்னு தான் அர்த்தம். ஸோ இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் மூலியமாக உங்களுக்கு அந்த விஷயம் வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த அவுட்புட், ஃபைனல் டிசைட் அவுட்புட் கிடைக்கும். ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான லாஸ்ட் பாயிண்ட், ஃப்ரஸ்ட்ரேட்டட் அண்ட் டவுட்ஃபுல். ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷனோடையோ டவுட்டோடையோ இருக்கும்போது நம்மளோட மேனிஃபெஸ்டேஷன் என்றைக்குமே வராது கைக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் அண்ட் டவுட்ஸை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணணும், அதற்கான எஃபர்ட்ஸை போடணும். அதற்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் போடும்போது உங்கள் மனசுக்குள்ளே கான்ஃபிடென்ஸ் கண்டிப்பாக வரும். அந்த கான்ஃபிடென்ஸை வச்சு யூனிவர்ஸ் உங்களோட வைப்ரேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். எஃபர்ட்ஸ் தான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பாதையை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பாதையில் நீங்கள் தான் நடக்கணும். உங்களை யாரும் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பாதையை நீங்கள் கடக்கும்போது ஒரு மைல்ஸ்டோனில் ரீச் பண்ணும்போதும் அந்த எஃபர்ட்ஸுக்கு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் ரீச் ஆகும். அந்த கான்ஃபிடென்ஸ் தான் வந்து உங்களை பில்டு பண்ணி உங்களோட எண்ட் பாயிண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாம் தான் வந்து
ஸ்டார்டிங் பாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும், நாம தான் எண்டிங் பாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணணும், நாம தான் நடுவில் இருக்க மைல்ஸ்டோனையும் ஃபிக்ஸ் பண்ணணும், இங்கேருந்து இங்கே எப்படி ரீச் ஆக போகிறோன்ற எஃபர்ட்ஸையும் நாம தான் ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லாத்தையும் நாம தான் முடிவு பண்ணணும், நாம தான் அதை நோக்கி பயணிக்கணும். அந்த பயணத்துக்கு உங்களை உறுதுணையோடு சந்தோஷத்தோடு உங்களை வழிநடத்தி கூட்டி கொண்டு போவது தான் யூனிவர்ஸ். பயணத்தை யாரை தீர்மானிக்கணும்? நீங்கள் எங்கேருந்து எங்கே ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியணும், நடுவில் என்னென்ன மைல்ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும், இப்படின்னு நீங்கள் ஃபைனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% உங்களோட மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.